அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவியா ஸ்ரீமுருகன். நான் ஷாலாமில் உள்ள தேசிய வகை சுங்கைரங்கம் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு மாணவி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறு முயற்சி பெரிய வெற்றி. சிகரம் உயர்ந்தது என்று தயங்கி நின்றவர் பலர். ஒரு படி முன்னேறுவோம் என்று துணிந்து சென்றவர் சிலர். ஆனால் அந்த ஒரு சிறுபடிதான் தயக்கத்தை தாண்டிய துணிவாகி, துணிவை தாண்டிய முயற்சியாகி, முயற்சியை தாண்டிய சாதனையாகி, வரலாற்றையே மாற்றிய பெரும் படியாகியது. அவையரசே, உலகில் நிகழ்ந்த ஒவ்வொரு மகத்தான சாதனையின் பின்னாலும் ஒரு சிறிய தொடக்கம் இருக்கிறது. சிறு விதை வேரூன்றி வளர்ந்தால் அது பெருமரமாகிறது. சிறு துளி தொடர்ந்து சேர்ந்தால் அது பெருங்கடலாகிறது. சிறு முயற்சி நிலைத்தால் அது பெரிய வெற்றியாக மலர்கிறது. வள்ளுவர் தெளிவாக உணர்த்துகிறார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். சிறிய முயற்சி ஒரு போதும் வீணாகாது. உரிய பெரிய பலனை அது கண்டிப்பாக தரும். அவையோரே, சிறு முயற்சியின் சக்தியை மகாகவி பாரதியார் தீப்பொறியாக காட்டுகிறார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். சிறிய தீப்பொறி காட்டை மாற்றினால் சிறு முயற்சி நம் வாழ்க்கையை மாற்றாதா என்ன? தாமஸ் அல்வா எடிசன் 1000 முறைகள் தோல்வியடைந்த பிறகே மின்விளக்கை கண்டுபிடித்தார். 1000 சிறு சிறு முயற்சிகள் தான் இன்று உலகை ஒளிரச் செய்த பெரும் வெற்றியாகியது. ஆகாவையோரே, சிறு முயற்சி விதை, பெரிய வெற்றி அதன் விளை. விடாமுயற்சி உயிர். நன்றி, வணக்கம்.